பெருகவாழ்ந்தான் கிராமத்தை நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம். எங்களோடு நீங்களும் பயணிக்கலாம். மண்மனம் மாறாத மக்களோடு அவர்களின் பாரம்பரியமான குதிரை எடுக்கும் நிகழ்வினை காணுங்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலிருந்து முத்துப்பேட்டை செல்லும் சாலையில் நெடுஞ்சாலையில் சேரன்குளம், சோழபாண்டி என்ற ஊர்களை கடந்து நாம் பயணிக்கும் போது பெருகவாழ்ந்தான் என்ற ஊரை அடையலாம். பெருகவாழ்ந்தானுக்கு அருகில் உள்ள கோவிலூர் என்னும் ஊர் முற்காலத்தில் திருவுசாத்தானம் என அழைக்கப்பெற்றிருக்கிறது. திருஞான சம்பந்தரின் பாடல் பெற்ற பழமையான திருக்கோயில் ஒன்றும் அவ்வூரில் உள்ளது. அங்குள்ள சோழர்கால கல்வெட்டு சாசனங்களில் இன்றைய பெருகவாழ்ந்தான் எனும் ஊர் அன்று பெருவாழ்வு தந்தான் சதுர்வேதி மங்கலம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. பண்டைய காலம் தொட்டே தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளெங்கும் எண்ணற்ற நாட்டுப்புற கலைகளும் சொல்லில் விவரிக்க முடியாத சிறப்பு அம்சங்களும் இருந்து வந்திருக்கின்றன. கால மாறுபாடுகளாலும் நகர்ப்புற நாகரீக ஊடுருவல்களாலும் இந்த கலைகளுக்கு ஆக்கம் தருவோர் நலிந்தமையாலும் சுவடுகள் கூட இல்லாமல் அழிந்து போன கலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. மிக மிக பழமையான காலம் தொட்டே தமிழ்நாட்டின் நாட்டுப்புறங்களில் தழைத்து வளர்ந்த ஒரு கலை டெரக்கோட்டா என்று அழைக்கப்படும் சுடுமண் பாவைகள் செய்வதாகும். கால வெள்ளத்தில் எதிர்நீச்சல் போட்டுக் கொண்டிருக்கும் இந்த கலையானது இன்று நகர்ப்புற இல்லங்களின் வரவேற்பு அறைகளில் இடம்பெற்றிருப்பது சற்று ஆறுதலை தருவதாக இருக்கிறது. நில உடைமையாளர்களிடமிருந்தும் கூலி வேலை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தொழிலாளர்களிடமிருந்தும் சாதி வேறுபாடு இன்றி அனைவரது உழைப்பிலிருந்து கிடைக்கின்ற நெல்லை கொண்டும் ஊர் பொதுக்குளத்தை குத்தகைக்கு விட்டு அதிலிருந்து வசூலாகும் பணத்தை கொண்டும் டெரக்கோட்டா என்று அழைக்கப்படும் சுடுமண் குதிரைகள் எடுக்கும் ஐயனார் திருவிழா இன்றளவும் சோழ நாட்டு கிராமம் ஒன்றில் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது நம்ப முடியாத வியப்புக்குரிய செய்தியாகத்தான் இருக்க முடியும். ஐயனார் கோயில் திருவிழா. திருவிழாக்கள் மனிதர்களை உற்சாகப்படுத்துகிறது. வேதத்தில் இடி, மின்னல் போன்றவற்றிலிருந்து மக்களை காக்கும் கடவுளாக போற்றப்பட்ட ரேவாந்தா எனும் தெய்வமே பின்னாளில் சமண பௌத்த சமயங்களால் போற்றப்பட்ட சாத்தான் என்று அழைக்கப் பெற்றார். பின்பு சாஸ்தா எனப்படும் கிராம காவல் தெய்வமான ஐயனார் என தமிழ் கிராமங்கள் தோறும் போற்றப் பெறுகின்றார். இந்த சிறப்புமிக்க திருவிழாவின் ஐயனாருக்கு முன்னோடியான சாம்பானிடம் அனுமதி குறிகேட்கப்படுகிறது.
சாம்பான் உத்தரவு கொடுத்ததும் பெருக வாழ்ந்தான் ஐயனார் கோயில் திருவிழாவில் நாம் உற்சாகமடைவோம். சாதி மத வேறுபாடுகளை மறந்து ஒன்று சேர்வோம். ஐயனாருக்காக செய்யப்படும் டெரக்கோட்டா சுடுமண் சிலைகளைக் கண்டு மகிழ்ச்சி அடைவோம். தரையில் ஒரு தூசு துரும்பு கூட இல்லாமல் சுத்தம் செய்யப்படுகிறது. பிறகு நெற்கதிரிலிருந்து பிரித்த கருக்காயானது கீழே கொட்டப்படுகிறது. மாட்டை வைக்கல விட்டு மாடு விட்டு சுற்றி வைக்க அடிப்பாங்க. மாடு சுற்றி வைக்கல, அந்த மாடு காலில் மிரி விட்டு அந்த நெல்லை தூத்தும் பொழுது என்ன பண்ணோம், நெல் இங்கே விழுந்துடும். இந்த காற்றுல போய் நெல் கருக்கா இங்கே. அதன் மேல் களிமண்ணானது கொட்டப்பட்டு நன்றாக மிதிக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று கலக்கப்படுகிறது. இப்படியாக குதிரை செய்வதற்கான கருக்கா கலந்த களிமண் தயாராகிறது. அதாவது வைக்கல் நெல் எல்லாம் அந்த மாட்டு காலில் விட்டு நொறுங்கி பஞ்சு அப்படியே ஒரு தூரம் போய் ஒதுங்கிறது. ஆக லாஸ்ட்ல போய் ஒதுங்கிடும். அந்த பஞ்சு அந்த கருக்கா இதுதான் அதுக்கு மண்ணில் போட்டு வைக்கலாம். 4 வேதங்களிலும் வல்ல அந்தணர்கள் வாழ்ந்த ஒரு திருவூராக அவ்வூர் திகழ்ந்திருந்தது என்பது சாசனங்கள் கூறுகின்ற செய்தியாகும். இந்த ஊர்ல வந்து முக்கியமான தொழில்னு என்னென்ன செய்வாங்க? முக்கியமான தொழில்னு சொன்னா விவசாயம் தான். அவங்கவுங்க உள்ள தொழில் வேளாறு, ஆசாரி. குதிரையெடுப்பு என்றழைக்கப்படும் இந்த கோயில் திருவிழாவானது எந்த மாற்றமும் இல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக நடைபெறுவதாக சொல்கிறார்கள் இந்த ஊரில் உள்ள பெரியவர்கள். அங்கே கொண்டு வச்சு வான வேடிக்கை நடத்துவாங்க. ஊரில் முக்கியமான இடத்துல ஒரு 6 இடத்துல முக்கியமான இடத்துல நின்று குதிரைக்கு வேஷ்டி மேலே விளையாட பண்ணுவாங்க. அப்பழம்பெரும் வழிபாட்டு மரபில் உதித்த குதிரையெடுப்பு நிகழ்ச்சி எனும் ஒரு நாட்டுப்புற கலையானது சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாது அனைவரது பங்களிப்புடன் இன்றும் தொடர்வதை மேலை நாட்டு நாகரிக போர்வையில் வாழும் இன்றைய மனிதர்கள் எதிர்காலத்தில் சிதைக்காமல் இருக்க வேண்டும். அந்த சிறப்புமிக்க குதிரை உருவாக்கத்துக்கான வேலை தொடங்கப்படுகிறது. திருவிழாவிற்கான அறிவிப்பான காப்பு கட்டின பிறகுதான் குதிரை செய்யும் வேலை ஆரம்பமாக வேண்டுமாம். குதிரையின் 2 கால்களுக்கு இடையில் 3 அடி அகலம் வைக்கிறார்கள். குதிரையின் கால்களின் உயரம் 3 சாண் வைப்பார்களாம். அது காய்ந்த பிறகு 2.5 குறைந்து விடுமாம். குதிரையை தோளில் தூக்கும் போது குதிரையின் கால் உயரம் தரையில் படக்கூடாது என்ற மனக்கணக்கே இவர்களின் செய் நேர்த்தியாக மிளர்கிறது. மாசி மாதத்தில் குறித்த ஒரு நன்னாளில் இவர்களே ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று ஆளுக்கு 8 கூடை வீதம் 24 கூடை களிமண்ணை பெரிய குதிரை செய்வதற்காக எடுத்து வருகிறார்கள். களிமண்ணை 4 நாட்கள் தொடர்ச்சியாக நன்றாக காய வைக்கிறார்கள். சொன்னால் காய வச்சிருவோம். ரெண்டு வாடகை மண்ணு காசெல்லாம் கிடையாதுங்க. களிமண் கொஞ்சம் அந்த கூந்தாடி அதெல்லாம் விட்டுருக்கோம் மண்ணை.
இந்த திருவிழாவின் முக்கிய அம்சமான இந்த அழகிய குதிரைகளை உருவாக்கும் இவர்கள் வேளார் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த காலத்தில் மடத்து பண்ணை பஞ்சாயத்து, ஐயங்கார் பண்ணை பஞ்சாயத்து, புதுமை பண்ணை பஞ்சாயத்து என்ற 3 பண்ணைகள் இருந்து இந்த திருவிழாவை நடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பழைய காலத்தில் எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே முறையில் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது ஐயா மடத்து பண்ணை, ஐயங்கார் பண்ணை, குன்னூர் பண்ணை 3 பண்ணை இருந்து வழி நடத்தினாங்க. அவங்க தான் இப்போ அதே மாதிரி 6 வகை இந்த நிலத்தை வச்சு சாகுபடி விளை நிலம் சாகுபடி நிலத்தை வச்சு 6 வகைரான்னு சொல்லுவாங்க. நிலத்தை வைத்து, அதாவது தொழிலை கொண்டு 6 வகையராக்களாக பிரிக்கிறார்கள். கீழவள்ளி வகையரா, வேதவத்தி வகையரா, வேளச்சித்தி வகையரா, சீலாதேவி வகையரா, அர்ச்சலாங்கண்ணி வகையரா என்பதாக இந்த வகையராக்கள் 2 சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் திருவிழாவை நடத்துகின்றன. கீழவள்ளினாக்கா அது ஒரு ஏரியா, குறிப்பிட்ட ஒரு ஏரியா. அதுக்குள்ள உள்ள குளத்தை விற்று அவங்களுக்கு உரிய நாளன்னைக்கு மண்டபடி பண்ணுவாங்க. சாமி தூக்குற செலவு, அந்த மண்டபடி பண்ணுற செலவு எல்லாம் அவங்க செலவு. அவர் ஒவ்வொரு 6 வகையாலும் ஒவ்வொரு அந்த வகையாக்குள்ள அகப்பட்ட குளத்தை விற்று அவங்க மண்டபடி பண்ணுவாங்க. ஊரின் காவல் தெய்வமான ஐயனாருக்காக எடுக்கப்படும் இந்த குதிரை எடுப்பு திருவிழாவானது முதலில் ஊர் பெரியவர்களால், அதாவது வகையரா ஆட்களால் முடிவு செய்யப்படுகிறது. பரட்டை, மாரி, முத்துக்காரி, ரங்கசாமி, ராசு, முத்துக்காரி, ரங்கசாமி 7 பேர். எங்களோட 7 தலைமுறை. இப்போ 7ஆவது தலைமுறை எங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. காலம் காலமாக குதிரைகளை செய்து கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளார் குடும்பங்களில் இப்போது 3 பேர் மட்டுமே எஞ்சி இருக்கிறார்கள். அக்குதிரைகளை உருவாக்குபவர்களோ அங்குள்ள குயவர் இனத்து மக்களாவர். இக்கலை பாரம்பரியமாக இவர்களது குல உரிமையாக இருக்கிறது. கேடயம் வைக்கப்பட்டிருக்கிறது. இழுப்பதற்கு சேனமும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் கத்தி கூட செய்யப்பட்டு குதிரையிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கத்தி மட்டும் செய்யப்படுவது இல்லை. சேனம் கூட வால் ஊரில் இருக்கிற சேனம், அந்த சேனத்து மேலே இப்படி அந்த சேனம் இருக்கு, அது மேலே கத்தி புடி இப்படி வச்சு கத்தி இப்படி வைக்கிறது. ஒட்டி வச்சிருக்கு. அது இப்படி வச்சிருப்பா. அது இப்போ சேஃப்டிக்காக அதை மாற்றியாச்சு.
கிபி 750 வாக்கில் சோழராட்சி காலத்தில் பாண்டிய நாட்டு எல்லைப் பகுதியை கண்காணிக்கும் சோழர் படைகள் தங்கியிருந்த பகுதியும் கோயிலூர், பெருகவாழ்ந்தான் என்னும் ஊர் பகுதிகளே என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பண்டைய நாட்களில் போருக்குச் செல்லும் வீர மறவர்கள் போர் முடிந்து ஊர் திரும்பியதும் தங்கள் ஊரின் கிராம காவல் தெய்வமான ஐயனாருக்கு தானும் தன் குதிரையும் ஊரு இல்லாமல் திரும்பியதற்காக நன்றி செலுத்தும் வகையில் சுடுமண் குதிரை எடுத்து அதனை தெய்வப்படுத்தி வழிபடலாயினர். அம்மரபுதான் இன்றும் குதிரையெடுப்பு திருவிழாவாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி அளவு எடுக்காமல் இப்படி கச்சிதமாக செய்கிறீர்கள் என்று கேட்டால் அது பகவானுடைய தம்பி சொல்லியிருக்க முன்னாடி இருப்போம். சலங்கையோ அல்லது சலங்கை வைத்த பட்டையோ கழுத்திற்கு கட்டப்படுகிறது. எத்தனை அடி அதிகபட்சமா எத்தனை அடி உங்களுக்கு தெரிஞ்சு? குதிரை 13 அடி பண்ணியிருக்கான். 14 அடி தூக்கி இருக்கு. சூழ்நிலை கட்டிருப்பாங்க. சூழ்நிலை முற்காலத்தில் 15 அடி உயரம் வரை குதிரைகள் இவர்களின் முன்னோர்களால் செய்யப்பட்டிருக்கின்றன. தாத்தா காலத்துல சின்ன பண்ணுங்க, அப்பாவோட தாத்தா அப்பா காலத்துல தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த பட்டு விளாட சொல்லுவாங்க. அந்த பட்டு விளாட அந்த கோயசாமி விளாட சேர்ந்தா என்ன பயம் கூட என்ன எடுத்தீங்கன்னா பெருசு பெருசாக பண்ணிட்டாங்க. பண்ணியிருப்பாங்க அப்ப. அதான் 14 அடி அதிகபட்சம். 14 அடி. எங்க மாலை தூக்குறதுக்கு சிரமம். மாலை வந்தது பையன்லாம் சின்ன பிள்ளை போயிட்டாங்க. பெரிய 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 ஆளெல்லாம் தூக்க மாட்டாங்கிறாங்க. இப்போது 12 அடி உயரம் வரை மட்டுமே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முத்து மாலையும் ஊமத்த மாலையும் கழுத்தில் அணிவிக்கப்படுகிறது. அது மாலைகள் வந்து மேலே அதுக்கு வந்து சங்கிலி போடுவாங்க மேலே. அது ஆல்ரெடி பெல்ட்டு சலங்கு வச்சு போடுவாங்க. அதுக்கு அடுத்தது முத்து மாலை வரும், ஊமத்த மாலை. கழுத்தில் சலங்கு ஒன்று போடுவாங்க. 4 5 போடுவாங்க. இப்போ ஒன்று குறைச்சிருக்கோம்.
இந்த குதிரைகளை செய்கிறவர்கள் கைகளில் எந்த கருவையும் வைத்துக் கொள்வது கிடையாது. வெறும் கைகளால் வெகு நேர்த்தியாக செய்யப்படுகின்ற இந்த டெரக்கோட்டா சிற்பங்கள் உலகம் முழுவதும் உள்ள கலை விற்பனர்களை வியப்பில் ஆழ்த்திக்கொண்டே இருக்கின்றன என்பதில் எள்ளளவும் மிக இல்லை. உலகமயமும் அதன் தாக்கங்களும் ஒவ்வொரு நாட்டின் மூலை முடுக்குகளெங்கும் ஆவேசமாக நுழைந்து அந்த நாட்டின் கலை, இலக்கியம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள் என எல்லாவற்றையும் அழித்து குலைத்து போட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் பொருளாதார தேவைகளை ஓட்டி நகரங்கள் காவு வாங்கிக் கொண்ட மனிதர்களைத் தவிர இன்னும் தங்களின் துண்டு துக்காணி நிலங்களில் உழைத்துக் கொண்டும் கிடைக்கும் கூலி வேலைகளை செய்து கொண்டும் இருக்கிற மக்களின் சிறு தெய்வ வழிபாடு என்பது பழமையின் தொடர்ச்சியாய் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. மாட்டு உருவ பொம்மைகளும் இவற்றோடு தேள், பாம்பு போன்ற உருவ பொம்மைகளும் ஐயனாருக்கு காணிக்கையாக வைக்கப்பட்டுள்ளன. பெரிய குதிரை ஒரு குதிரை, 6 வேறங்க 6 குதிரை, அப்புறம் பிளாக இடைச்சம்பளம் குதிரை, மரவாய்க்கு ஒரு குதிரை, கருணாருக்கு ஒரு குதிரை, ஒத்த தெருவுன்னு ஒரு குதிரை, இது மாதிரி 13 குதிரை, 13 சின்ன குதிரை, பாக்கி சின்ன மாடு மதுரைகள் வேண்டுதலுக்கு இதெல்லாம் செய்வோம். 10 நாள் செஞ்சு முடிச்சிருவோம். 1984 சூளையில் வைக்கப்பட்ட குதிரை உடைந்ததால் 1 மாதம் திருவிழா தாமதமாக நடந்ததாக சொல்கிறார்கள். அந்த குலதெய்வங்களை வணங்கினால் நன்மையும் வணங்காவிட்டால் தீமையும் ஏற்படும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையால் உண்மையைச் சொன்னால் அந்த குலதெய்வங்களை தங்கள் பரம்பரையின் மூத்த உறுப்பினர்களாகவே கருதி வழிபட்டு வருகின்றனர் அம்மக்கள். இந்த அற்புதமான குதிரையை கூட தங்களின் மூதாதையரில் ஒருவரான, தங்களின் காவல்காரராய் திகழ்ந்தவரான ஐயனாருக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கலைஞர்கள் 7வது தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் ஆவர். குதிரையின் முகம் கிழக்கே பார்த்தபடிதான் செய்யப்படுகிறது. முன்னொரு காலத்தில் மாலை நேர வெயிலும் படட்டும் என்று மேற்கே பார்த்து வைத்ததால் செய்து முடிக்கப்பட்ட குதிரை எப்படியோ உடைந்து விட்டது என்று சொல்கிறார்கள். கிழக்கு முகம் தான் குதிரை பண்ணுறது. இந்த குதிரை கிழக்கு முகம் பண்ணி சூழலை வச்சுட்டு உடனே வடக்கு முகம் வாக்குது. அங்கே கொண்டு தூக்குற அன்னைக்கு வடக்கு முகம் வாங்கிடுது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அப்பா இருக்கு, கொஞ்சம் மேற்கு முகம் பண்ணுன்ட்டு பெரியவங்க செஞ்சுட்டாங்க. பெரியவனை வச்சு சூழலையும் வச்சாச்சு. காலைல பார்த்தா தலை உள்ள விழுந்து. மூதாதையரில் யாரோ ஒருவர் வேலை சுழுவுக்காக காப்பு கட்டுவதற்கு முன்னமே சின்ன குதிரைகளை எல்லாம் செய்து வைத்தது சாமி குத்தமாகி ஊரெல்லாம் அம்மை போட்டுவிட்டது என்ற செய்தியும் குதிரையோடு கூடவே பயணிக்கத்தான் செய்கிறது. சின்ன குதிரையெல்லாம் முன்கூட்டியே வந்து எங்களுக்கு இந்த ஆள் குறைச்சதுனால இந்த சின்ன குதிரை முன்கூட்டியே பண்ணி வச்சுருவோம். அப்படி ஒரு வருஷம் பண்ணியிருக்காங்க.
நாங்கள் பண்ணலை, எங்களுக்கு முன்னோர்கள் எங்கள் அப்பா காலத்தில் சின்ன இதெல்லாம் பண்ணி வச்சாச்சு. ஊரில் எல்லாம் எங்கே நடக்குது வேறு ஊருக்கு பண்ணுறவங்க பண்ணி வச்சுட்டாங்க. அது சூழலை சுட்டு தூக்கு பார்த்தா காலெலாம் தன்னாமல் வருது. முன்னால் சொன்ன 6 வகையறாக்களுக்காக 12 சின்ன குதிரைகள் செய்யப்படுகின்றன. பிறகு 3 பேரும் சேர்ந்து ஊருக்கே பொதுவாக இந்த பெரிய குதிரையை செய்கிறார்கள். இந்த வருட திருவிழாவை சில்லறை பஞ்சாயத்து என்ற பஞ்சாயத்தானது நடத்துகிறது. சில்லறை பஞ்சாயத்து என்றால் சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் சேர்ந்து கொள்வதாகும். இப்படியாக இந்த ஐயனார் கோயில் குதிரை எடுப்பு திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக ஐயனார் 32 பரிவாரங்களை கொண்டிருப்பார். இப்போதுள்ள கோயில்களில் அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சேவகப் பெருமாள், மதுரை வீரன், பூண்டிக்காரன், பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, பேச்சி முனீஸ்வரன், பெரியாச்சி போன்ற பரிவாரங்கள் மட்டுமே எஞ்சி இருக்கின்றன. மேலும் சப்த கன்னிகள் 7 பேரும் ஐயனார் கோயிலில் தவிர்க்க முடியாதவர்கள். காலம் காலமாக இருந்து வந்த உழைக்கும் வர்க்கத்தினரின் இந்த ஐயனார் வழிபாடு உடைமை வர்க்கம் பெருக பெருக சிறுதெய்வ வழிபாடு என்றாகி போனதும் வேடிக்கை வினோதம்தான். சமூகத்தின் அடித்தட்டு மக்கள் வழிபடும், அதாவது உழைக்கும் வர்க்கத்தினர் கடவுளரை சிறு தெய்வங்கள் எனவும், மேல்தளத்து மக்கள் வழிபடும் தெய்வங்களை பெரும் தெய்வங்கள் எனவும் குறிப்பிடும் வழக்கம் பழங்காலத்திலேயே இருந்து வந்திருக்கிறது. அதே வேளையில் சிறு தெய்வம், பெருந்தெய்வம் என்ற சொற்களை தாழ்ந்தவை உயர்ந்தவை என்ற பொருளில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. உண்மையில் சிறு தெய்வங்கள் எனப்படுபவையே மிக பழமையான நம்பிக்கைகளையும் உணர்வுகளையும் பேணி நிற்பவையாகும். இந்தியாவின் இதயங்கள் என்று மகாத்மாவால் விளிக்கப்பட்ட கிராமங்களில் வாழும் உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த மக்களால் தொன்று தொட்டு வழிபடப்பட்டு வரும் கிராம தெய்வங்களே சிறு தெய்வங்கள் ஆகும். இந்த சிறு தெய்வங்கள் இந்த ஜனங்களின் காவல் தெய்வங்களாக, நோய் நொடியின்றி வாழ வழிவகுக்கும் தெய்வங்களாக, வாழ்க்கைக்கு மேலும் மேலும் வளம் சேர்க்கும் தெய்வங்களாக ஆண்டாண்டு காலமாக வணங்கப்பட்டு வருகின்றன. மாறாநிலை சமூகமான இந்த சமூகத்தில் இத்தெய்வங்கள் பரந்துபட்ட தொடர்பு இல்லாமல் கிராமங்களையே இருப்பிடமாக கொண்டும் அந்த மக்களின் வாழ்வோடும் மரபோடும் மண்ணோடும் நீங்காத உறவு கொண்டும் விளங்குகின்றன.
ஊரார் அனைவரும் கூடி கவனமாக வெளியே எடுக்கிறார்கள். சூளையில் சுட வைக்கப்பட்ட குதிரையை வெளியே தூக்குகிறார்கள். தொடர்ந்து குதிரைகளுக்கு பஞ்சவர்ணம் பூசுகிறார்கள். முற்காலத்தில் 5 இயற்கை வண்ணங்களை பூசி குதிரைகளை பொலிவுடையதாகச் செய்வர். ஆனால் தற்போதோ சிந்தட்டிக் எனாமல் வண்ணங்களின் ஆதிக்கம் பாரம்பரிய வண்ண மரபை சிதைத்துவிட்டது என்று கூட சொல்லலாம். நேர்த்திக்கடனுக்காக மனித உருவ பொம்மைகள், கை கால் போன்ற உருவங்களில் மனித உறுப்புகள், இவற்றை ஐயனாருக்கு காணிக்கையாக வைத்துள்ளார்கள். இரவு 10 மணிக்கு குதிரை ஜோடிக்கப்பட்டு வீதி உலா கொண்டு வரப்படுகிறது. அந்த குதிரையானது அலங்கரிக்கப்பட்டிருக்கும் விதத்தை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. சலங்கையோ அல்லது சலங்கை வைத்த பட்டையோ கழுத்திற்கு கட்டப்படுகிறது. முத்து மாலையும் ஊமத்த மாலையும் கழுத்தில் அணிவிக்கப்படுகிறது. குதிரையை தூக்குவதற்கு குறுக்கு மறுக்காக மரம் வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. சலவை தொழிலாளியால் குதிரைக்கு வேட்டி கட்டிவிடப்படுகிறது. முன்னொரு காலத்தில் பெரிய குதிரை திருவிழாவின் சிறப்பாக தீப்பந்தம் இருந்தது. இப்பொழுது மின் விளக்குகள் வந்துவிட்டன என்று அலுத்துக் கொள்கிறார்கள் அந்த குதிரைகளை செய்கின்ற கலைஞர்கள்.
ரங்கசாமி, விஸ்வநாதன் மற்றும் ராசேந்திரன் என்ற இந்த தலைமுறையைச் சேர்ந்த 3 கலைஞர்களின் உழைப்பில் அச்சு அசலாக நிஜ குதிரை போலவே அசைந்து வரும் அந்த குதிரையிடம் துயரம் தீர வேண்டும், பாதுகாப்பான வாழ்க்கை வேண்டும், ஐயனாரின் காவல் வேண்டும், அன்றாடம் காவல் வேண்டும் என்ற வேண்டுதல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. குறிப்பிடப்பட்ட இடங்களில் குதிரை நிறுத்தப்பட்டு வான வேடிக்கை நடத்தப்படுகிறது. குறிக்கப்படாத இடத்தில் வேறு ஏதேனும் காரணங்களால் குதிரை நிற்க நேரிட்டால் அங்கே அசம்பாவிதம் நடக்கும் என்று இன்றும் அஞ்சப்படுகிறது. எத்தனையோ இடங்களில் குயவர்கள் குதிரை செய்வதை நிறுத்திய பின்னும் பெருகவாழ்தான் இன்னும் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த தொடர்ச்சியான இயங்குதலில்தான் பெருகவாழ்ந்தான் குதிரையானது உலகத்தின் கலை செல்வங்களில் வைரமாய் மின்னிக் கொண்டிருக்கிறது. வேளார் குடியிருப்பு, சாம்பான் குடியிருப்பு ஆகியவை இன்று நாம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சாதியத்தின் உச்சம். இயற்கை சூழலுக்கும் மனிதருக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியை நிரப்புறது தான் கலையினுடைய நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன். நான் மனிதனத்தினுடைய போதாமை இல்லைனா நிலையாமையினுடைய எதிர்வினை இப்படி பல்வேறு வார்த்தைகளில் சொன்னாலுமே ஊர் கூடி கொண்டாடுறதுங்கிற இடத்துல தான் கலையினுடைய அந்த ஒரு முழு நிறைவுமே இருக்குது. அவனுடைய அறிவாற்றலை அடையாளப்படுத்துறதுக்கு நான் அறிகிறதுக்கு இந்த சுடுமண் சிற்பங்களும் சுடுமண் வடிவங்கள்னா அந்த பானை அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன் நான். இதனுடைய எப்போ அதனுடைய தோற்றுவாக இருக்கும்னு சொல்லி அதை ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி தோண்டி போகும்போது அது ஒரு 3000 வருஷம் இல்லை ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னால், இல்லை ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னால், இல்லை ஒரு 15,000 வருஷத்துக்கு முன்னால்னு சொல்லிட்டு இவங்க இது வரைக்கும் என்னெல்லாம் கணக்கு போட்டு வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் கடந்து அதனுடைய இது போய்கிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் அதாவது தெய்வமும் கலையும் ஒன்று கூடுற இடத்துல அந்த ஊரே ஒன்று கூடுது. அந்த ஊரே ஒன்று கூடுற இடத்துல தான் ஒரு ஒரு மானிடத்தினுடைய இல்லை கலையினுடைய அந்த முழு வீழ்ச்சியும் இருக்குது.